ஓதி நாம என்ன கேட்கிறோமோ அதை அல்லாஹ் கொடுத்துருவோம். குரானை எதற்காக வேண்டி ஓதுறோமோ அது நடக்கும். யாரெல்லாம் நான் அந்த குரானை ஓதுறேன், இந்த குரான் ஓதுவதன் மூலமாக இங்க வறுமை நீங்கணும், இது மட்டும் தான் நம்ம நியத்தாக இருந்து குரானை ஓதுனீங்கன்னா வறுமை நீங்கும். யாரெல்லாம் அந்த குரானை ஓதுறேன், எனக்கு உடல் ரீதியான நோய் இருக்குது, அந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்து அப்படின்னு ஓதுனோம்னா நோய் குணமாகும். யாரெல்லாம் அந்த குரானை ஓதுவது என் குடும்ப பிரச்சனைகள், என் வருமானம், என் பொருளாதாரம், என்னுடைய கடன் இதெல்லாம் தீரணும், இந்த முசீபத்தை விட்டு என்னை பாதுகாக்கணும், அதுக்காக நீ இந்த குரானை ஓதுறேன், இது மட்டும் நீ இப்படி நினைச்சு ஓதுனோம்னா, எதற்காக வேண்டி குரானை நாம் ஓதுகிறோமோ அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். அவ்வளவு பரக்கத்து இருக்குது அந்த குரான்ல. எனவே எவர் ஒருவர் குரானை அதிகமாக ஓதுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க்குகளை முழுமையாக பெற்றுக் கொள்கிறார். வருசுக்குனா வாந்த சைடு ராசிக்கின், இந்த துவாவுல தான் மெயினா இருக்குது. வருசுக்குனா வாந்த சைடு ராசிக்கின், கொடுப்பதில் அல்லாஹ்வே சிறந்தவன். அதை அல்லாஹ் சிறந்த முறையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கொடுத்து விடுவான் என்பதாக நம்ம பார்க்கிறோம்.